ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோட என்னடா இது பார்வதி திருப்பி விக்ரம் கிட்ட வம்பிழுக்கிற மாதிரியும் அவங்க ஃபேமிலி கிட்ட ஜாலியாக பேசுகிற மாதிரியும் ஒரு பிரபம் வந்து போட்டிருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மக்களே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்கணும் போல டிவியை. ஏன்னா இந்த சீசனில் பார்வதி இல்லாத ப்ரமோ அப்படிங்கிறது எந்த ஃபேமிலி வந்தாலும் சரி பார்வதி தான். யாரை பற்றி பேசினாலும் பார்வதி தான், எது பேசினாலும் பார்வதி தான், இந்த சீசனே பார்வதி தான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி அடுத்த ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரொமோவில் விக்ரமோடைய ஃபேமிலி வந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதுலேயும் பார்வதி தான் உள்ளே பூந்து, ஆன்ட்டி உங்கள் பையனை அடித்து திருத்துங்க ஆன்ட்டி, ஓவராக பண்ணுற ஆன்ட்டி, வேலை பார்க்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுற ஆன்ட்டி அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா நீ சொன்னோன்னே வேலை பார்த்தா பரவாயில்ல, நீ வேலையை பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு அடி. சரி, அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து சொல்லிட்டு தானே இருக்கான், ஏன் நீ கேட்க மாட்டுற அப்படின்னு சொல்லி ஜாலியாக. இன்னொன்று, பொண்ண மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கணுமா அவனுக்கு, அப்போ தான் சும்மா திருவினா தான் அவன் வந்து ஒழுங்காக விளாடுவான் கேமு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டாங்க. நீ இல்லைன்னா விக்ரம் இல்லை அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஓங்கி அடித்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. அது வந்து வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா பார்வதி இல்லைன்னா விக்ரம் இல்லை, பார்வதி இல்லைன்னா கனி இல்லை, பார்வதி இல்லைன்னா யாருமே இந்த சீசனில் வெளியே இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. திவாகர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அவரும் பார்வதியும் தான் இந்த டைமென்ஷன் ஆஃப் த கேமே கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தின ஒரு 2 நபர்கள் அப்படின்னா அவங்க தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போது வெளியே வச்சு விக்ரமை கூப்பிட்டு போய் அவங்க அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ சூப்பராக 100% நான் கொடுக்குறேன் பண்ணோடனே, அதெல்லாம் கொடுக்குறடா, பட் உன்னை டவுன் பண்ணுறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுதான் கேமு ஏம்மா, அதுதானம்மா கேமு அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லைப்பா, நல்லா தான் விளையாடுற அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த ப்ரொமோ ரியாக்ஷன் பார்த்துட்டு இன்னும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, அதையும் பேசிடுறேன். முக்கியமான மேட்ரு ஓட்டிங் பற்றி. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொமோ பார்த்துடலாம். ஓகேவா? ஆன்ட்டி ரொம்ப என்ன வேலை வாங்குவான் ஆன்ட்டி, என்னை வெறுப்பேற்றுவா ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி வந்து கொஞ்சம் சொல்கிறாங்க. ஆமாம், வேலை அப்படியே பயங்கரமாக போய் பார்த்துறாங்க கனி. அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்க, நீ உள்ளே வர கனி. இல்லை பாரு, நான் நினைப்பேன் நீ ரொம்ப நேரம் ஆக்குற, 2 செகண்டில் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் என்னம்மா நீ மட்டும் அப்படி ஆக்கலாமாவா அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு அடி. ஐயோ அசிங்கமாயிடுச்சு. ஆனால் பார்வதி அம்மா இதில் இல்லையே, கிளம்பிட்டாங்க போல. பாரு மாதிரி சிஸ்டர் இருந்தால் இன்னும் தப்பாக இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாரு. ஆமாம், நான் அடித்து திருத்திருப்பேன் ஆன்ட்டி அப்படின்றாங்க. கொஞ்சம் அவனை ஏடி ஏங்க ப்ளீஸ் அங்கிள், அவனை அடிச்சு திருத்துங்க அங்கிள், திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் அங்கிள் அப்படிங்கிறது பாரு. என்னால் 100% தரணும். நீ பண்ணிட்டப்பா ராசா, நீ நடிக்கிறியே ராசா, அது ஒன்றுதாயா உனக்கு கடுப்பாக இருக்குது. நீ நடிக்காமல் நல்லா விளையாண்டனா யாரையா உன்னை கேட்க போகிறா, நீ பாட்டு ஜாலியாக விளாட்லாம். என்னத்த சொல்ல, நாங்கள் சொன்னாலும் நீ கேட்க மாட்டுற, என்னையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுகிறாரு. நீ அழுகிறது தான் கஷ்டமாக இருக்கியா, ஏன் அழுகுற அப்படின்றாங்க. நல்லா டவுன் பண்ண பார்க்குறாங்க. பார்த்து அடுப்பா தம்பி, உன்னை டவுன் பண்ண பார்க்குறாங்கப்பா அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ விக்ரமுடைய கேம் தான். அவங்க அப்பா சொன்னார்ல, நீ அழுகுறது கஷ்டமாக இருக்குன்ட்டு, அதை அவன் அழுவலை. அவனுடைய உண்மையான ஃபீலிங் வந்து இல்லை அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, கம்மியாக தான் இருக்குது. பயங்கரமாக அவன் வந்து அழுகும்போது, டேய் இவன் நடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக தெரிஞ்சு எஃப்ஜே வேறு போட்டு பொழந்து விட்டான். விக்ரம் வந்து டாப் 5க்குள்ளே வர வேண்டிய ஆளுங்க, எஃப்ஜே போட்டு பொழலை. உனக்கு மக்கள் வந்து ஐயாச்சி கேடுகிட்ட நடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போடாமல் விட்டாங்க. சாரி, போட்டு போடாமல் விட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து சரி ஓகே, இப்போ ஆட்டத்துக்கு தானே ஓட்டு போடல, அப்புறம் என்ன டாப் 5ல நம்ம வந்து சும்மா தான் பேசிக்க வேண்டியது. அந்த சீசனில் வந்து
அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறான். சரி, நம்ம திவ்யா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அஃபிஷியல்னு சொல்லிட்டு நிறையா பேர் போடுறாங்க. ப்ரோ நீங்களும் இன்னும் 2 பேர் மட்டும்தான் அந்த மாதிரி போட மாட்டீங்க, எங்களுக்கு உங்கள் மேலே தான் சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யாருனாலும் சந்தேகப்பட்டுக்கோங்க, நான் திருப்பி போய் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்க. சரியா? நான் அஃபிஷியல் ஓட்டிங் நம்ம போன வருஷத்துலேருந்து போடுறோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரியா? சௌந்தர்யா தான் ஃபஸ்ட் பிளேஸ் பண்ணாங்க போன வட்டம். நம்ம தான் சொன்ன முத்துக்குமார் வந்திருக்காரு, டைட்டில் வின் பண்ணாரா? அந்த மாதிரி இந்த வட்டம் கானா வினோத் தாங்க இருக்கார். சரியா? 2வது 3வதுல கடும் போட்டி நிலவுதுங்க பாருவுக்கும் நம்ம திவ்யாவுக்கும். நேற்று காலையில் திவ்யா ஃபஸ்ட்டு இருந்தாங்க, நைட்டு பாரு வந்து, அதாவது செகண்டில் வந்து திவ்யா இருந்தாங்க நேற்று. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாரு வந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஆஸ்ட்ரேஷன் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி காலைல பார்ப்போம் யாருன்ட்டு. சரி, இன்னும் வரல, 11 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு என்ன ஆச்சு எப்படி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்குறது அப்படிங்கிறது எனக்கு வந்து என்ன ட்ரெஸ் பண்ணுறங்கிறது வேறு. நிறைய பேர் யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு சோர்ஸ் இருக்குமாங்கிறது தெரியாது. சும்மா அவங்களுடைய ஃபேவரட்ஸுக்கு அவங்க வந்து மேபி அவங்க சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திவ்யா ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க திவ்யாவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா இருக்கும் வின்னருக்கு அவங்க பேசுகிறதுல. சரியா? பட் நம்ம உங்களுக்கு தெரியும், பாரு வினோத் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீட்டிலேருந்து எஃபர்ட் போட்டுட்ருக்காங்கிறத நம்ம அடையாளப்படுத்திகிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்லலாம் பாரு தான் டைட்டில் வின்னரு, அவர் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி உருட்டிடுவலாம். உண்மை அதுதான். ஓகேவா? வினோத் தான் நம்பர் 1. பாரு ரன்னரா இல்லை திவ்யா ரன்னரா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற டவுட். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். சரியா? இதை சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து நம்ம ப்ரெடிக்ஷனில் வேறு லெவலில் நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு க்ளூ கொடுத்துருந்தாரு. சரியா? அரோரா வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு, திவ்யா உள்ளே கொண்டு வர்றதுக்கு. ஸோ டாப் 5 2 பேர் கன்ஃபார்ம். சரியா? ஏன்னா அந்தளவுக்கு வந்து உள்ள டாக் கொண்டு வந்துடுறாரு, திவ்யா அப்பத்தான்றாரு. அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஓவராக மிங்கிள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதை 2 டாப் பிளேயர்ஸ், இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் சாண்ட்ராவும் அமித்தும் நேற்று நைட் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம தான் இப்போ ரொம்ப டேஞ்சரில் இருக்கோம் அப்படின்னு கணிச்சிக்கிறாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே குரூப்பு, இன்னொரு குரூப்பு பார்வதி கமருதீன் பார்வதி எல்லாம் டிபெண்ட் பண்ணி ஆடுறாங்க. திவ்யா அப்படி இப்படின்னு ஆடி எல்லாத்தையும் வம்பெடுத்துட்டு போயிடுவா. ஸோ நானும் நீ தான் வெளியே போகணும் போலையே, 10க்குள்ளே நமக்கு இடம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நேற்று பயங்கர டிஸ்கஸ் நைட்டு. அதில் அமித் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் இண்டிவிஜுவல்ன்றாரு, சாண்ட்ரா ஐ ஆம் இண்டிவிஜுவல்ன்றாரு. ஆமாம் 2 பேரும் இண்டிவிஜுவல் தான். ஏன்னா கேமே ஆடாமல் இருக்கிறது இண்டிவிஜுவல் தானே. கரெக்டு தான் நான் சொல்கிறது. கேமே ஆடாமல் சும்மா நேரத்தை டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது தான் இண்டிவிஜுவலா? போங்கடா நீங்களும் உங்கள் முகர காட்டிக்கும். எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க உட்காந்து நைட்டு. இதெல்லாம் தூங்கிட்டாங்க, இவங்க மட்டும் பேசிகிட்டு இருக்கேன் உட்காந்து. அப்பா இல்லான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.